வணக்கம், வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்டு. இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த பட்டர் பிஸ்கட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கருக்குள்ளே 1/2 கிலோ உப்பு சேர்த்து அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டுடுங்க. குக்கருக்கு விசிலும் கேஸ்கட்டும் சேர்க்கக்கூடாது. இதை அப்படியே 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிடலாம். பட்டர் பிஸ்கட் செய்ய தேவையான பொருட்கள்: பட்டர் 1/2 கப், மைதா 1 கப், சுகர் பவுடர் 1/2 கப், ரவை 1 teaspoon, vanilla essence 2 to 3 drops, salt 1/2 teaspoon, baking soda 1/2 teaspoon, baking powder 1/2 teaspoon. நம்ம இந்த பவுலில் பட்டர் எடுத்திருக்கோம். நம்ம பிஸ்கட் செய்வதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பட்டரை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இது அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ சுகர் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய சுகர் பவுடரையும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நல்லா க்ரீமியாக வரணும். இப்போ நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு. இந்த நேரத்தில் வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மாவு பொருட்கள் எல்லாம் சலித்து எடுத்துடலாம். மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கூட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட ரவை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாவு பொருட்களை எல்லாம் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பட்டர் சுகர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அழுத்தி பிசையக்கூடாது, சாஃப்டாக பிசைஞ்சு விடணும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இது கரெக்டாக இந்த பதத்தில் வரணும். இப்போது பட்டர் பிஸ்கட் பண்ணக்கூடிய பேனில் பட்டர் தடவிக்கோங்க. அது கூட மைதாவை நல்லா தூவி விட்டுருங்க. பேன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிஸ்கட் ரெடி பண்ணிடலாம். முதல்ல உருண்டையாக உருட்டிக்கோங்க. அது நல்லா உள்ளங்கையால் லேசாக உருட்டி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஒரு ஷேப் வந்துடும். இதை அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இதில் எதாவது டிசைன் பண்ணணும்னு நினச்சா
நான் ஃபோர்க் வச்சு ஒரு டிசைன் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதை பேனில் வச்சிடலாம். இந்த மாதிரி இடைவெளி விட்டு வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதை அப்படியே மூடி போட்டுடலாம் 30 நிமிஷத்துக்கு. லோ ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பேக் சைட் செவந்திருக்கு. பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. முதல்ல தொடும்போது நடுவில் கொஞ்சம் அமுங்குற மாதிரி தான் இருக்கும். சூடு ஆறின பிறகு கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.